அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் ஹிலியானா கிராமத்தை சேர்ந்தவர்தான் கணேஷ் புஜாரி. வயது 42. இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவிதான் ரேகா. வயது 27. இவர் பெட்ரோல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே 15 வயது வித்தியாசம். இந்த நிலையில்தான் தனது மனைவியான ரேகாவின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கணேஷ் புஜாரியை சங்கரநாராயணா காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் சொன்ன காரணம்தான் பொதுமக்களையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அவர் அளித்த வாக்குமூலத்தில், எப்போ பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அதனால் பிரச்சனையாகி ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் வர பஞ்சாயத்து வந்துடுச்சு. இனிமே இன்ஸ்டா ரீல்ஸே பார்க்க மாட்டேன்னு போலீஸ்கிட்ட உறுதிமொழி கொடுத்தா என கணேஷ் சொல்ல, திடீரென குறுக்கிட்ட போலீஸாரோ, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, இப்போ எதுக்காக உன் மனைவியை கொலை செஞ்ச, அதை சொல்லு என கேட்க, கடந்த 20ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு கணேஷ் புஜாரி தாமதமாக வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போது ரேகா செல்போனில் ரீல்ஸ்களை பார்ப்பதைக் கண்டு அவர் கோபமடைந்தும் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கணேஷ் புஜாரி கத்தியை எடுத்து ரேகாவின் கழுத்தை குத்தியும் இருக்கிறார். இதனால் துடிதுடிக்க இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ரேகா பரிதாபமாக இறந்தும் உள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கர்நாடகாவில் ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கிய மனைவியை வெறிச்செயலில் கணவனே கத்தியால் குத்தி கொலை செய்த இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.